ஜெகதீசன் கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு சற்று ஆலோசனை செய்தான். பிறகு, சித்தி, கவலைப்படாதீர்கள். அப்படியெல்லாம் நிலைமை மோசமாகும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். படிப்படியாக நான் செய்யப்போகும் காரியங்களை பார்த்து கொண்டே இருங்கள். இந்த ஜெகதீசன் பைத்தியக்காரன் அல்ல என்று அப்போது சொல்வீர்கள் என்றான். அட அசடே, நான் ஒரு நாளும் உன்னை பற்றி அப்படி நினைத்ததில்லை. பிறர் நினைக்கவும் இடம் கொடுக்க விடாமல் தானே உன்னை அரும்பாடுபட்டு வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்பா கூட உன்னை பற்றி அவ்வாறு நினைப்பதில்லை. கிரிதரன் கூட உண்மையில் உன்னை பைத்தியக்காரன் என்று நம்பவில்லை. ஆனந்த நிலையத்துக்கும் அதில் உள்ள சொத்துக்களுக்கும் தானே எஜமானன் ஆக வேண்டும் என்ற பேராசையினால் உனக்கு வேண்டுமென்று இந்த அவலப்பட்டம் சூட்டி கண்காணாத இடத்தில் அடைத்து வைத்திருக்க சூழ்ச்சி செய்தான். அவனது சதி நிறைவேறவில்லை. ஆனால் ஒன்று, உனக்கு தீங்கு செய்த இந்த பாதகனை நீ சும்மா விடக்கூடாது என்றால் ஆத்திரத்துடன். எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா சித்தி? பழிக்கு பழி வாங்காவிட்டால் என் பெயர் ஜெகதீசன் அல்ல என்று உரத்த குரலில் கூறிவிட்டு ஆத்திரம் தாளாது தன் கரத்தில் இருந்த கைக்குட்டியை இரண்டாக கிழித்து வெளியே எறிந்தான் அவன். அவனது செய்கை சௌமுனியை சற்று திடுகிடச் செய்தது. எனினும் சட்டென தன்னை சமாளித்து கொண்டு அதை காணாதவள் போல் மேலே காரை நிதானமாக செலுத்தி கொண்டு சென்றாள். இருவரும் சற்று நேரம் மௌனமாக இருந்தனர். மறுபடியும் அவள் தொடர்ந்து பேசலுற்றாள். உண்மையில் உன் தந்தையை நான் எதற்காக கல்யாணம் செய்து கொண்டேன் தெரியுமா ஜெகதீசா என்று கேட்டாள் அவள். ஜெகதீசன் பதிலுக்கு தெரியாது என தலையை பலமாக அசைத்தான். உன் பொருட்டுத்தான் உன் தந்தையை நான் கல்யாணம் செய்து கொண்டேன். நீ இதை நம்புவாயோ என்னவோ என்று கூறிவிட்டு சற்று நிறுத்தினாள். தொண்டையை சரிப்படுத்தி கொண்டு காரின் வேகத்தை சற்று குறைத்தாள். பணத்திற்கோ பதவிக்கோ நான் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. நானும் தாய் தந்தையற்ற அனாதைதான். ஆனால் உன் அண்ணன் கிரிதரன் நினைக்கிறபடி கட்டக்கூட கந்தையின்றி கஞ்சிக்கு அலைந்து கொண்டு நடுத்தெருவில் நின்ற பிச்சைக்காரியாளா நான் என்றாள். இதை சொல்லி முடிக்கும் முன் துக்கம் தாளாது அவள் குரல் கரகரத்தது. ஜெகதீசனது கண்கள் சிவந்தன, புருவங்கள் துடித்தன. அப்படி அவன் சொன்னானா சித்தி? உண்மையை என்னிடம் சொல்லுங்கள். இன்றே அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கிறேன் என்று கதறினான். சௌமினி அவனை திரும்பி பார்த்து சாகசமாக மெல்ல சிரித்தாள். அசடு, ஆத்திரப்படாதே, பொறுமையா இரு. நீ நினைப்பதை விரைவில் நிறைவேற்றும் காலம் வரும். அப்படி அவன் நேரே சொல்லும் துணிச்சல் இன்னமும் பெறவில்லை. ஆனால் அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதை அறிவேன். உனக்கும் மற்றவருக்கும் சரி, இந்த குடும்பத்தில் யாருக்கும் அப்பாவை தவிர என் வரலாறு ஒன்றுமே தெரியாது. என்னை பற்றி சொல்லிக் கொள்வதை கேட்க உன் தமையனோ உன் தங்கையோ கவலைப்பட்டதில்லை. என்னை ஒரு பொருட்டாக மதித்ததும் இல்லை. இதை உணர்ந்து கொண்ட நானும் இந்த வீட்டில் யாரோ போல் பற்று இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை பற்றி உனக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நீ என்னை பூரணமாக தெரிந்து கொள்வாய். உன் சகோதரனைப் போல் அசட்டை செய்யாது கொஞ்சம் எனக்கு தாய் என்று மதிப்பு கொடுப்பாய். கடுகளவாவது கருணையாவது காட்டுவாய் என்றாள். இதை சொல்லி முடிக்கும் முன் அவளது அழகிய விழிகளில் மீண்டும் கண்ணீர் திரையிட்டது. ஜெகதீசனது உள்ளம் குழைந்து விட்டது. அவளது துக்கம் அவனது நெஞ்சை உருக்கியது. சித்தி, நீங்கள் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. தயானந்தர் சிகிச்சை விடுதி என்னும் சிறையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்த உங்களை நான் தெய்வமாக மதிக்கிறேன். இந்த உடலை உங்களுக்கு செருப்பாக தைத்து போட்டு உங்கள் நலத்திற்காக வாழ்வதுதான் என் கடமை என நினைப்பேன் என்றான் நன்றி உணர்ச்சியால் உழுக்கப்பட்டு. ஜெகதீசா, நீ சந்தோஷமாக எல்லோரையும் போல் வாழ்ந்தால் அது ஒன்றே எனக்கு போதும். உன்னிடமிருந்து நான் எந்தவித உபகாரத்தையும் பிரதிபலனாக எதிர்பார்க்கவில்லை. அது கிடக்கட்டும், நான் கூற வந்ததை சொல்கிறேன் கேள் என்று மீண்டும் ஆரம்பித்த சௌமினி கன்னங்களை நனைத்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். தொண்டையை மீண்டும் சரிப்படுத்தி கொண்டு, சிறு வயதிலேயே என் பெற்றோர்கள் காலமாகிவிட்டதனால் என் சிறிய தந்தை என்னை எடுத்து வளர்த்தார். SSLC வரை படித்துவிட்டு உபாத்தியாயினி வேலைக்கு மேற்கொண்டு பயிற்சி எடுத்தேன். ஒரு சில வருடங்கள் உபாத்தியாயினியாக உத்தியோகம் பார்த்தேன். என் சிறிய தந்தைக்கு உத்தியோகம் காரணமாக என்னை பிரிந்து வாழ பிடிக்கவில்லை. அவரது வேண்டுகோளை தட்ட மனமின்றி அவரது வயது காலத்தில் வேலையை விட்டு அருகிலிருந்து அவருக்கு பணிவுடை செய்து கொண்டிருந்தேன். என் சிறிய தந்தை வெகு காலம் முட்டி வாதத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததனால் குற்றாலத்தில் கொஞ்ச நாட்கள் வாசம் செய்தால் வாத நோய் சற்று குறையும் என்று யாரோ சொன்னதை கேட்டுக்கொண்டு குற்றாலத்தில் ஜாகை பிடித்து வசிக்க ஏற்பாடு செய்தார். அங்கு சென்று நாங்கள் தங்கிய ஒரு சில தினங்களில்தான் உன் தந்தையை நான் சந்திக்க நேர்ந்தது. என் சிற்றப்பாவும் உன் அப்பாவும்
சில தினங்களில் மிக்க சிநேகிதர்கள் ஆகிவிட்டனர். என்னை கண்டதும் உன் அப்பாவுக்கு மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அது என் பிசகா? உன் தந்தையின் ஆசையை சித்தப்பா என்னிடம் தெரிவித்தபோது நான் உடனே ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் உங்கள் குடும்ப வரலாறு முழுவதையும் ஒரு நாள் உன் தந்தை எடுத்து சொன்னபோது என் மனம் மாறிவிட்டது. தாயற்ற பச்சிளம் குழந்தை கண்காணா இடத்தில் போய் என்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க போகிறதோ. பாவம், தாய் என்ற ஸ்நானத்தில் போய் நாம் அமர்ந்து அந்த பிள்ளையை அருகில் அழைத்து வைத்துக்கொண்டு தக்க சிகிச்சை செய்து குணமாக்க வேண்டும். ஒரு சமயம் பங்காளியின் சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். அப்படியானால் அதை உடனே வெளிப்படுத்தி அந்த பிள்ளையை எல்லோரையும் போல் வாழ விட வேண்டும் என்று என் மனதில் ஒரு ஆசை திடீரென்று ஏற்பட்டுவிட்டது. உன்னை காணாமலே உன்மேல் எனக்கு என் மகனைப் போல் பாசம் ஏற்பட்டது. ஏன் என்று கேட்காதே, எனக்கே அது புரியவில்லை. ஒரு சமயம் ஒரு பிறப்பின் தொடர்பினால் அப்படி ஏற்பட்டதோ என்னவோ என்றாள் பகட்டாக. இதை கேட்ட ஜெகதீசனின் கண்கள் கலங்கிவிட்டன. சித்தி, நீங்கள் மகா உத்தமி. உங்களை என் பெற்ற தாயாகவே மதித்து போற்றுவேன். சத்தியம், சத்தியம் என்று குழறினான். சௌமினி மனம் குளிர்ந்து போனாள். ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் மேலே பேசலுற்றாள். தாயற்ற குழந்தைகளான உங்கள் மூவரின் வாழ்க்கையை பரிமளிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் உன் தந்தையை மணக்க சம்மதித்தேன். திருமணம் நடந்த ஒரு சில தினங்களில் என் சிற்றப்பா இறந்து விட்டார். அதனால் எனக்கு உங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அனாதையான நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த உண்மையை தெரிந்துதானோ என்னவோ கிரிதரனுக்கு என்னை கண்டாலே வெகு அலட்சியம். எனக்கு செய்யும் சிறுமைகளை நான் பாராட்டாது ஏன் பொறுமையுடன் இருக்கிறேன் தெரியுமா என்று கேட்டாள். எனக்கு புரியவில்லையே. உங்கள் நிலையில் நான் இருந்தால் இந்த 2 பாதகர்களையும் பிளந்து கட்டியிருப்பேன் என்றான் ஜெகதீசன் சீற்றத்துடன். உன் பொருட்டுத்தான் பற்களை கடித்துக்கொண்டு இவ்வளவு காலமும் பொறுமையாக இருந்து வருகிறேன். அவசரப்பட்டு நான் ஏதாவது செய்தால் உன்னை அந்த சிகிச்சை விடுதியிலிருந்து வெளியில் கொண்டு வந்து எங்களுடன் வைத்து கொள்ள முடியாதே என்று கிரிதரன் செய்த கொடுமைகளையெல்லாம் பாராட்டாது சகித்து கொண்டேன். நான் உன் விஷயமாக எடுத்த முதல் முயற்சியில் வெற்றி ஏற்பட்டுவிட்டது. இனி 2வதாக செய்ய வேண்டிய வேலை உனக்கும் இந்த குடும்பத்து நிர்வாகத்தில் ஒரு பொறுப்பு உண்டு என்பதை நிரூபிக்க வேண்டியது. தொழிற்சாலையும் அதன் காரியங்களும் கிரிதரன் ஒருத்தனுடைய சொந்த விஷயம் அல்ல. உனக்கும் அதில் பங்கு உண்டு என்று அப்பா உணர வேண்டும். உன் அண்ணனும் உணர வேண்டும் என்றாள். சித்தி, நீங்கள் இனி சிரமப்பட வேண்டாம். என் உரிமைகளை எவ்வாறு நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிவேன். நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். இந்த அகம்பாவம் பிடித்தவன் என்ன கதியாகிறான் என்று வீரமாக பதிலளித்தான் மைந்தன். தன்னுடைய உபதேசங்கள் குழம்பிய அவனது சித்தத்திலே நன்றாக ஊறிக்கொண்டு விட்டன என்பதை அறிந்து கொண்ட சௌமினி மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தாள். எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இடது கரத்தால் தனது கண்களை லேசாக துடைத்து கொண்டாள். 3வதாக நான் எடுத்துக்கொண்டிருக்கும் சங்கல்பம் மிக முக்கியமானது. நீ பைத்தியக்காரன் அல்ல, எல்லோரையும் போல் சாதாரணமான மனிதன்தான் என்பதை யாவருக்கும் நிரூபிக்க உனக்கு தக்க இடத்தில் கல்யாணம் செய்து வைக்கப் போகிறேன். நீயும் எல்லோரையும் போல் குடியும் குடுத்தனுமாக இருந்தால் உன் தமையன் அதற்கு மேல் சூழ்ச்சிகள் ஏதும் செய்ய முடியாதல்லவா என்றாள். கல்யாணமா? எனக்கா சித்தி என்று கேட்டார் ஜெகதீசன். தமது உடல்நிலை நல்லபடியாக இருக்கும்போதே உனக்கும் கிரிதரனுக்கும் கல்யாணம் செய்துவிட வேண்டும். பிள்ளைகள் இருவரிடையே பாரபட்சம் இல்லாத சொத்துக்களை சரிபங்கு செய்து பிரித்து கொடுக்க வேண்டும் என்று பலவித ஆசைகள் கொண்டிருக்கிறார் உன் தந்தை. பல இடங்களிலிருந்து உங்கள் இருவருக்கும் ஜாதகங்கள் வந்திருக்கின்றன. பார்த்து தேர்ந்து பொறுக்கி எடுக்கும் பொறுப்பை அப்பா என்னிடம் விட்டு வைத்திருக்கிறார். எனக்கு பிடித்தமான ஒரு பெண்ணை உனக்கு நான் முன்பே பார்த்து வைத்திருக்கிறேன் என்றாள் சிற்றன்னை. சங்கோஜத்துடன் முகத்தை வெளிப்பக்கம் திருப்பிக் கொண்டான் ஜெகதீசன். என்ன விளையாட்டு இது? சித்தி, எனக்கு என்ன அவசரம்? அண்ணாவுக்கு ஆகட்டும் முதலில், பிறகு எனக்கு பார்க்கலாம் என்றான். கல்யாண விஷயத்தில் தீர்மானம் செய்யும் உரிமை என்னுடையது. அதிகம் பேசாதே, சித்தி சொன்னபடி கேள் என்று கொஞ்சலாக கூறிய சௌமினி வீர சோழன் பட்டணத்திற்குள் காரை திருப்பினாள். ஜெகதீசன் பதில் பேசவில்லை. ஏதோ யோசனையுடன் காரின் முன் கண்ணாடி வழியே தெருவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். வண்டி நகரத்துக்குள் புகுந்து சில தெருக்களை தாண்டி ஒரு சிறு சந்திற்குள் நுழைத்து மிகவும் பழையதாக தென்பட்ட ஒரு ஓட்டு வீட்டு அருகில் வந்து நின்றது. சௌமினி அவசரமாக இறங்கினாள். சௌமினியின் புதிய சிநேகிதி தங்கமணி அம்மாள் வியாபார மனப்பான்மையுடையவள். தான் மேற்கொண்ட திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டிருந்ததால் அதற்கான 4 வித உபாயங்களையும் கையாள சிறிதும் தயங்க மாட்டாள். எனவே கொஞ்சமும் வெட்கமின்றி சில தினங்களுக்கு முன்னர்தான் தனது விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவித்து விட்டிருந்தாள். சௌமினி, நீங்கள் எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடித்து வைத்து விடுங்கள். இந்த அழகான காரியத்தை செய்து முடிக்கும் இந்த அழகிய கரங்களுக்கு 2 ஜதை வைர வளையல்கள் போட்டு அழகு பார்ப்பேன் நிச்சயம் என்று ஜாடையாக பேரம் பேசியிருந்தாள்.
1000 பொய் சொல்லி ஒரு தாலியை கட்டலாம் என்றால் சில 1000 ரூபாய்களை செலவு செய்து ஒரு நல்ல இடத்து சம்பந்தத்தை விலைக்கு வாங்கினால் என்னவாம் என அவள் ஆசை பேயாக பறந்தது. சௌமினிக்கு வைர நகைகள் என்றால் உயிர். இந்த உண்மையை உணர்ந்த தங்கமணி அம்மாள் மெல்ல இந்த தூண்டிலை போட்டு விட்டிருந்தாள். மேலும் அவளிடம் சில பழைய வைரக்கற்கள் இழைத்த நகைகள் பெட்டிக்குள் உபயோகமில்லாது தூங்கிக் கொண்டிருந்தன. அவைகளுக்கு வியாபார உலகில் அதிக மதிப்பு இருக்கவில்லை, விற்கவும் முடியாது. உபயோகிக்கவும் பிரியமின்றி கிடந்த நகைகளை பிரித்து கற்களை எடுத்து புதிய பாணியிலே 2 ஜதி வளையல்களை விரைவாக செய்து முடித்து பெட்டியில் பத்திரமாக வைத்துக் கொண்டிருந்தாள். ஸ்ரீமான் நாராயணன் தமது இளைய மனைவியின் கை பொம்மையாக ஆடுகிறார் என்பது ஊரறிந்த ரகசியம். எனவே அந்த இளைய மனைவியை கைக்குள் போட்டுக்கொண்டு விட்டால் காரியம் வெற்றியடைந்து விடும் என்று தங்கமணி அம்மாள் பெரிதும் நம்பினாள். அதற்காக அவள் 2 ஜதை வைர வளையல்களை தியாகம் செய்ய தயாராகவும் இருந்தாள். தங்கமணி அம்மாளின் சம்பந்தத்தை சௌமினியும் மிகவும் ஆசையுடன் வரவேற்க தயாராகத்தான் இருந்தாள். வாய்வீச்சில் பிரசித்தி பெற்ற அந்த அம்மையாரின் உறவு ஒரு வழியில் அவளுக்கு பெரிய பக்கத்துணையாக இருக்கும் என்பது ஒருபுறம் இருக்க, மைனாவதி மருமகளாக வந்துவிட்டால் தன்னை அடிக்கடி வருத்துவிடும் பொருளாதார நெருக்கடி ஒரேடியாக மறைந்துவிடும் என்ற விஷயம் சௌமினியை வெகுவாக மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி விட்டிருந்தது. என்ன விதமான சீர்வகைகள் வேண்டும், ஆடை ஆபரணங்கள் வேண்டியவை யாவை, பத்திரம் பண்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே யோசித்து ஒரு பெரிய ஜாபிதாவை தயாரித்திருந்தாள். கல்யாணத்திற்கு தேதி வைத்த பின்னர் மகளை பெற்ற மகராசியிடம் அதை சமர்ப்பிக்கவும் திட்டம் வகுத்திருந்தாள். மேலும் இந்த திருமணத்தை அவள் வெகுவாக விரும்பியதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. தந்தையின் பேச்சை கேட்டு மைனாவதியை கிரிதரன் மணந்து கொண்டு விட்டால் பிறகு அவள்தான் ராணி. மருமகளை கையில் போட்டுக்கொண்டு கர்வம் பிடித்த கிரிதரனை ஒரு ஆட்டி வைத்து விட மாட்டாளா என்ன? திருமணம் வேண்டாம் என்று ஒரு சமயம் அவன் மறுத்துவிட்டாலும் அவள் அஞ்சப்போவதில்லை. இருக்கவே இருக்கிறான் இளைய மகன், மூத்தவன் இடக்கு செய்தாலும் செய்வான் என்று உள்ளூர பயந்து எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு வார்த்தை முன்கூட்டியே தங்கமணி அம்மாளிடம் சொல்லி வைத்திருந்தாள். என் கணவருக்கு ஜாதகத்தில் அபார நம்பிக்கை. எதற்கும் மைனாவதியின் ஜாதகத்தை பிள்ளைகள் இருவரின் ஜாதகத்துடன் ஒத்து பார்க்கிறேன். மூத்தவன் என்றால் என்ன, இளையவன் என்றால் என்ன? தோற்றத்திலும் படிப்பிலும் அந்தஸ்திலும் இருவருமே சமமானவர்கள். குடும்ப சொத்தும் இருவருக்கும் இடையே சமமாக பிரிக்கப்பட போகிறது. சிறியவனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவனுடன் பேசியும் இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தாள். தங்கமணி அம்மாளுக்கு கிரிதரன் மேல்தான் கண் என்ற போதிலும் ஒரு சமயம் ஜாதகம் பொருந்தாவிட்டால் ஜெகதீசனையாவது மருமகனாக ஏற்று ஸ்ரீமான் நாராயணன் வீட்டு சம்பந்தத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற பேராசை உள்ளத்தை அலட்டியதினால் சரி என்று ஆமோதித்து விட்டிருந்தாள். முதல் முட்டுக்கட்டையை எளிதில் தளர்த்தி சுலபமாக அப்புறப்படுத்திய மகிழ்ச்சியில் சௌமினி இந்த விவாகத்தை பற்றிய முயற்சியில் உடனே தீவிரமாக இறங்கிவிட்டாள். தோட்டத்தில் உல்லாசமாக தன்னுடன் கணவன் உலாவிக் கொண்டிருந்த ஒரு நாள் அந்தி பொழுதில் மெல்ல பேச்சை துவக்கினாள். சந்திராவின் நிலை இப்படி இருக்கிறது என்பதற்காக கிரிதரனை பற்றி நாம் சிந்திக்காது இருப்பது தவறு. உங்களிடம் நான் சொல்ல வேண்டாம் என்று இதுவரை மௌனமாக இருந்தேன். அவனை பற்றிய பலவிதமான செய்திகள் காதுகளில் படுகின்றன என்றால் குறிப்பாக. அப்படியா என்று திடுக்கிட்டு வினவினார் நாராயணன். காலகாலத்தில் ஒரு கட்டு போடாவிட்டால் இந்த காலத்து பையன்களை ஒன்றும் நம்ப முடியாது. இத்தனை பெரிய வியாபாரத்தை நம்பி அவன் கையில் ஒப்படைத்திருக்கிறீர்கள். தாராளமாக பணத்தை செலவழிக்கும் உரிமையையும் கொடுத்திருக்கிறீர்கள். யௌனமும் சுதந்திரமும் சேர்ந்து கொண்டால் கேட்கவா வேண்டும்? நமது காரியாலயத்திலே வேலை பார்க்கிற குமாஸ்தா பெண்களுடன் வெளியில் சுற்றுகிறான் என்று பலர் பலவிதமாக என்னிடம் வந்து முறையிடுகிறார்கள். சட்டென்று கல்யாணம் செய்து வைத்துவிட்டால் நமது குடும்ப கௌரவம் நாசமடையாது பிழைத்துவிடும். நாமும் நமது கடமைகளை செய்த பெருமையை அடைவோம். பெரியவனுக்கு இந்த வருஷம் எப்படியாவது கல்யாணத்தை முடித்து விட வேண்டும். பிறகு சிறியவனுக்கு அடுத்த வருஷத்துக்குள் நடத்தி விடலாம். நாட்களை வீணே கடத்தி கொண்டு போனால் ஊரார் வாயில் வீணாக விழுந்து புரள நேரும் என்றாள். நாராயணன் சற்று யோசித்தார். மனைவி கூறியது முற்றிலும் உண்மை என்று அவருக்கு தோன்றியது. எப்படியாவது கிரிதரனுக்கு இவ்வருஷம் கல்யாணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று ஆமோதித்தார். இதுதான் சமயம் என்று மெல்ல மைனாவதியை பற்றி பேசத் தொடங்கினாள். 1 10 விவரித்து மெருகு கொடுத்து விஷயங்களை அலங்காரமாக பேசுவதில் சௌமினிக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. நாராயணன் இளைய மனைவியின் இன்பமான பேச்சில் மயங்கி போனார். நீதான் வீட்டின் எஜமானி. மருமகள் என்று வருகிற பெண்கள் இருவரும் உனக்கு அடங்கி உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அதனால் உனக்கு பிடித்த பெண்களாக பார். உனக்கு பிடித்திருந்தால் அந்த இடம் எனக்கும் பிடித்ததுதான் என்று எண்ணிக்கொள்.
பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு முழுவதும் உன்னுடையதாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். இரத்த அழுத்த நோயிலிருந்து கணவர் சற்று குணமடைந்ததும் அவள் அதற்கு மேல் விவாகம் பற்றிய முயற்சிகளை ஒத்தி போட விரும்பவில்லை. அன்று பகல் அதன் நிமித்தமே அவள் மிகவும் விரைவாக வீர சோழன் பட்டணத்துக்கு வந்திருந்தாள். ஜெகதீசனை வண்டியில் அமர்ந்திருக்க செய்துவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு எதிரே தென்பட்ட சிறிய ஓட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். வாயில் தாழ்வாரத்தை தாண்டி இருள் பரவி நின்ற சிறு முன்னறைக்குள் வந்தாள். பளிச்சென்று வீசிய வெயிலை அதிக நேரம் பார்த்த கண்களுக்கு அந்த அறை ஒரு இருண்ட குகை போல் தென்பட்டது. தட்டு தடுமாறிக்கொண்டு ஒரு பெஞ்சின் மேல் மெல்ல அமர்ந்து கொண்டாள். அது சமயம் யாரோ முற்றத்தை ஒட்டியிருந்த தாழ்வாரத்தில் நடப்பது போல் காலடி சப்தம் கேட்டது. உள்ளிருந்து மெல்ல தெருவின் பக்கம் தலையை நீட்டி எட்டி பார்த்தால் ஒரு சிறுமி. உட்கார்ந்து கொண்டிருங்கள், தாத்தா பூஜை அறையில் இருக்கிறார், அவர் வந்து விடுவார் என்றாள் அவள். நாசமா போச்சு, இந்த கிழமை எழுந்து வர இன்னும் 1 மணிக்கு குறையாது. சரிதான், அதற்குள் ஒரு முறை கடைத்தெருவை சுற்றிவிட்டு வந்து விடலாம் போல இருக்கிறது என்று தனக்குள் யாரோ பேசுவதை கேட்டு திடுக்கிட்டு போய்விட்டாள். அந்த அறையில் தான் மட்டும் தனியாக இருக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டாள். மட்டமான வெளிச்சத்தில் சற்று நேரம் இருந்ததனால் அவளது கண்கள் தெளிவை பெற்று விட்டனதனால் எதிர்புறத்து பெஞ்சி மீது சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த ஆசாமியை நன்கு கவனிக்க முடிந்தது. எதேச்சையாக திரும்புகிறவள் போல் மெல்ல கடைக்கன் பார்வையை அந்த மனிதர் மீது திருப்பினாள். அடுத்த கணம் சிங்கத்தையோ புலியையோ சந்தித்து விட்டவன் போல் அரண்டு போய்விட்டாள். கழுகு போன்ற கூரிய கண்களால் அந்த மனிதர் அவளை உறுத்து பார்த்த பார்வை அவளை மிகவும் கலவரப்படுத்திவிட்டது. ஒட்டிய தாடைகளும் கூரிய மூக்கும் கொண்ட அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த கவனமாக இருந்தது. ஆனால் எங்கே, எப்பொழுது என்றுதான் அவளுக்கு புலப்படவில்லை. குழப்பத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் கைப்பையை திறந்து தான் கொண்டு வந்திருந்த ஜாதகங்களை துழாவி எடுத்து கையில் தயாராக வைத்துக் கொண்டாள். கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மீண்டும் ஒருமுறை தன் பார்வையை எதிர்பக்கம் திருப்பினாள். ஆனால் அந்த மனிதர் அங்கு இருக்கவில்லை. ஜோசியர் வரும் வரை காத்திருக்க பொறுமையற்று விடுக்கென எழுந்து வெளியே சென்று அவர் மாயமாக மறைந்து விட்டார். மீண்டும் அவரை பற்றி அவள் ஆராய புகுமுன் இடைக்கதவை மெல்ல திறந்து கொண்டு ஜோசியர் அண்ணாசாமி வெளியே வந்து பிரசன்னமானார். சௌமினி அம்மாளை கண்டதும் அவரது வெற்றிலை காவேரிய பற்கள் அனைத்தும் உதட்டை தாண்டி கொண்டு முன்வந்து நின்றன. வாருங்கள், ஏன் அங்கேயே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறது, இது உங்கள் வீடு. அடடா என்று உபசரித்து கொண்டு சந்தோஷத்துடன் வரவேற்றார் சௌமினியை. உங்கள் கதையை எந்த மாற்றமும் செய்யாமல் ஒவ்வொரு வரிக்கு பிறகும் ஒரு வெற்றி வரி விட்டு வடிவமைத்துள்ளேன். ஜோசியருக்கு மிகவும் வேண்டியவர்கள்தான் சாதாரணமாக இருள் படிந்த அந்த முன் அறையை தாண்டி அவரது வீட்டின் கூடத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அந்த உரிமையை ஒரு சில குடும்பத்தினருக்கு மட்டுமே அவர் ஒதுக்கி வைத்திருந்தார். மீனா, பாட்டிக்கிட்ட சொல்லி சட்டென்று சூடா நல்ல காஃபி 1 டம்ளர் கொண்டு வா என்று பேத்திக்கு உத்தரவிட்டு விட்டு ஜோசியர் கூடத்து ஊஞ்சலின் அருகில் ஒரு பிரம்பு நாற்காலியை கொண்டு வந்து போட்டார். சௌமினியால் அதிக நேரம் அந்த ஆசனத்தில் அமர்ந்திருக்க முடியவில்லை. அவசரமாக கைப்பையை திறந்து 25 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ஊஞ்சல் பலகை மீது வைத்தாள். காபி சாப்பிட நேரமில்லை, மன்னிக்கவும். இந்த பெண் ஜாதகத்துடன் நம் பிள்ளைகள் இருவரின் ஜாதகங்களை பொருத்தி பாருங்கள். யாருடையது மிகவும் பொருந்தி இருக்கிறது என்று கவனியுங்கள். இரண்டாவதாக, விவாகம் செய்வதாக இருந்தால் 2 பிள்ளைகளுக்குமே பொருத்தமாக இருப்பது போல் நீங்கள் ஒரு நாள் குறித்து கொடுக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் விவரமாக எழுதி தபாலில் அவர் பெயருக்கு ஊருக்கு அனுப்பிவிடச் சொன்னார். எனக்கு இன்னும் பல வேலைகள் கவனிக்க இருப்பதனால் இங்கே அதிக நேரம் தாமதிக்க இயலாது, வருகிறேன் என்று கூறிவிட்டு சற்றென்று எழுந்திருந்தாள். ஜோசியர் அசட்டு சிரிப்பு சிரித்தார். விசித்திரமான கோரிக்கையாக இருக்கிறதே அம்மா. ஒரு சமயம் ஜாதகம் பொருந்தாவிட்டால் எப்படி தேதி வைத்து கொடுக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பினார். வீட்டு எஜமானருக்கு பெண்ணை மிகவும் பிடித்திருக்கிறது. எப்படியாவது மூத்தவனுக்கோ இளையவனுக்கோ யாராவது ஒருவனுக்கு அந்த பெண்ணை முடித்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார். மேலும் 2வது பிள்ளைக்கு அந்த பெண்ணை ரொம்பவும் பிடித்திருக்கிறது. மூத்தவன் தன் அபிப்பிராயத்தை இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை. மனப்பொருத்தம் ஏற்பட்டுவிட்டால் ஜாதக பொருத்தத்தை பற்றி கவலைப்படுவானேன். நமது மனசாந்திக்காக ஜாதகங்களை பொருத்தம் பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான் என்றாள் சௌமினி பகட்டாக. புரிந்ததம்மா, நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் விவரமாக எழுதி அனுப்புகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு போக விடை கொடுக்கும் பாவனையில் அவர் ஒரு பெரிய கும்பிடு போட்டார். வாயிற்படியை கடந்து வெளியே வந்தாள் சௌமினி. ஜோசியரும் வழிவிடவே கூடவே பின்னால் வெளியே வந்தார். கேட்க வேண்டும் என்று துடித்த அந்த கேள்வியை அவளால் அதற்கு மேல் அடக்க முடியவில்லை. ஆமாம்,
சற்று முன் நான் இங்கு வந்த பொழுது உங்களுக்காக ஒரு மனிதர் முன்னறையில் காத்து கொண்டிருந்தாரே, அவரை உங்களுக்கு மிகவும் தெரியுமா என்று சாதாரணமாக கேட்பவள் போல் வினவினாள். ஜோசியர் தமது நரைத்த புருவங்களை சிந்தனையுடன் சுருக்கினார். முகவாயை தடவிக்கொண்டு ஆலோசனை செய்தார். ஓஹோ, அவரையா சொல்கிறீர்கள்? வேலையற்ற மனிதர், சதா வந்து ஏதாவது ஜாதகத்தை தூக்கி கொண்டு இங்கே வந்து விடுவார். அவர் பெயர் வேதாந்தம் என்றார். வேதாந்தமா? அப்படி ஒரு பெயரை நான் கேள்விப்பட்டது கூட இல்லையே. ஜலங்கண்டன் போன்ற சிறிய நகரத்தில் எனக்கு தெரியாத ஒரு பேர் வழி கூட இருக்கிறார் போல் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு முத்துப்பற்கள் தெரிய மோகனமாக சிரித்தாள். இவரை எனக்கு பாலியத்தில் கொஞ்சம் தெரியும். அந்த தொடர்பை கொண்டு அடிக்கடி வந்து என் பிராணனை வாங்குகிறார். வெகு காலம் வெளியூர்களில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். சமீபத்தில் தான் திரும்ப ஜலங்கண்டனுக்கு வந்திருக்கிறார் என்று சுருக்கமாக ஜோசியர் சொல்லி முடித்தார். பதிலுக்கு மெல்ல சூழ் கொட்டினாள் சௌமினி. பிறகு காரில் வந்து ஏறிக்கொண்டு வாகனத்தை ஊருக்கு திருப்பினாள். சிறிய தாயார் வருவதற்குள் வண்டியினுள் ஒரு சிறு தூக்கம் போட்டுவிட்ட ஜெகதீசன் விடுக்கென விழித்து கொண்டான். போன இடத்தில் அப்படியே உட்கார்ந்து விட்டீர்களே, எட்டி எட்டி பார்த்து எனக்கு கழுத்து வலி கண்டு விட்டது என்றான். சௌமினி பதிலுக்கு மௌனமாக முறுவலித்தாள். அவள் சிந்தனையும் எண்ணங்களும் எங்கெங்கோ சென்று சுழன்று கொண்டிருந்தன. மனம் எதிலும் நிலை கொள்ளாது சஞ்சலத்தில் தவித்தது. எவ்வளவு முயற்சித்தும் வேதாந்தத்தின் கூரிய கண்கள் அவளது நினைவை விட்டு அகல மறுத்தன. காரணமற்ற ஒருவித கலவரத்தில் அவளது உடல் அடிக்கொரு தடவை நடுங்கியது. வழி முழுவதும் ஜெகதீசன் என்னவெல்லாமோ பேசிக்கொண்டு வந்தான். ஆனால் அவள் எதையும் காதுகளில் வாங்கி கொள்ளவில்லை. வீரசோழன் பட்டணத்தை விட்டு நேரே ஜலங்கண்டான் வந்ததும் சற்று நேரம் கடைத்தெருவில் இங்கும் அங்கும் காரை செலுத்தி கொண்டு ஒரு முறை பவனி வந்த பின்னர் தான் ஆனந்த நிலையத்திற்கு திரும்பினாள். பகல் சாப்பாட்டிற்கு நேரம் சென்று விட்டதனால் ஒரு டம்ளர் பழரசம் மட்டும் அறிந்துவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள். உடலும் மனமும் சோர்வுற்று இருந்த போதிலும் கண்கள் உறங்க மறுக்கவே எழுந்திருந்தாள். மேஜை மீது தன் பெயருக்கு வந்த கடிதங்கள் சில பார்வையிடாமல் கிடப்பதை உணர்ந்து அருகில் சென்று ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அவற்றை சாவதானமாக பிரித்து கவனித்தாள். கடைசியாக கையில் எடுத்த கடிதத்தின் மேல் உரையை பார்த்ததுமே அவள் நெஞ்சம் துணுக்குற்றது. மிகவும் பழகிய ஒரு கையெழுத்தை போல் காணப்படவே பரபரப்புடன் பிரித்து கடிதத்தை வெளியே எடுத்தாள். அன்பு மிகுந்த சௌமினி தேவிக்கு அநேக கோடி நமஸ்காரம். சமீபத்தில் நான் தங்களை எதேச்சையாக காண நேர்ந்தது என் பாகியம் என கருதுகிறேன். பெங்களூரில் தங்களை ஒரு பிரபல ஹோட்டலில் ஒரு சில நிமிஷங்கள் பார்க்க நேர்ந்தது. அருகில் வந்து அறிமுகம் செய்து கொள்ளும் முன்னர் தாங்கள் காரில் ஏறி சென்று விட்டீர்கள். தற்சமயம் தாங்கள் பெரிய அந்தஸ்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனினும் ஏழை உறவினரான என்னை மறந்திருக்க மாட்டீர்கள் என நம்புகிறேன். வேலை ஒன்றும் கிடைக்காது நான் கொஞ்ச நாட்களாக மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களை அண்டினால் கட்டாயம் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இதை எழுதுகிறேன். தங்களை நான் நேரில் வந்து எப்பொழுது பார்க்கலாம் என தெரியப்படுத்தினால் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். என் நிலைமையை அறிந்து கட்டாயம் தாங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என பூரணமாக நம்புகிறேன். என் விலாசத்தை மேலே கொடுத்திருக்கிறேன். நமஸ்காரம். தங்கள் அன்புள்ள சுவாமிநாதன். கடிதத்தை படித்ததும் கோபத்துடன் பற்களை நெரித்தாள் சௌமினி. அடியுண்ட வேங்கை போல் சீற்றத்துடன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக பலமுறை நடந்தாள். என்ன துணிச்சல், என்ன தைரியம் என்று தனக்குள் முணுமுணுத்தாள். அழகாக கட்டியதொரு கோட்டை கண் முன்னே சாய்ந்து இடிந்து பொடி பொடியாகுவது போல் அவளுக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. சாகவும் மாட்டாமல் வாழவும் மாட்டாமல் இந்த சண்டாளன் பேய் போல் இப்பொழுது ஏன் புறப்பட்டான்? அடக்கடவுளே என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டு ஆத்திரம் தாளாது தன் இரு கரங்களாலும் தலையில் படீர் படீர் என்று பலமுறை அடித்து கொண்டாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.